இந்தியாவில் இந்த மசோதா எதுக்கு வரலன்னு சொல்லிட்டுங்க நான் கண்டிப்பாக நிறைய டைம் எல்லாம் யோசிக்கிறேன். அப்படி என்ன மசோதானா பிரதமர் சிஎம், ஏன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணால் நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சிஎம் சரி பிஎம் சரி அமைச்சர்கள் அவங்களும் தப்பு பண்ணால் உடனே வெளியே வந்துடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு பல நாளாக டவுட்லாம் இருக்குது. அதுக்கு தான் என்ன ஆச்சுன்னா பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்குவதற்கு மசோதா சரிங்களா வச்சிருக்காங்க. அந்த மசோதா பார்த்தா ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. எதுக்கு? ஏன்னா இப்போ மனுஷன் எல்லாரும் ஒன்று தானே. அதில் நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி நான் தப்பு பண்ணாலும் சரி தண்டனை கண்டிப்பாக வழங்க வேண்டும்ல. அது என்ன அமைச்சர்கள் பிஎம் சரி சிஎம் சரி அவங்க மட்டும் எப்படின்னு அவ்வளோ பெரிய ஆள் பதவி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மட்டும் எதுக்கு உடனே வெளியே வந்தான்னு சொல்லிட்டு நிலை எதுக்கெல்லாம் டவுட்ல இருக்கு சரிங்களா. அந்த வீடு தான் பார்க்க போறோம் சரிங்களா. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பார்த்தா பல தரப்பு சப்போர்ட் பண்ணாம எதிர்த்துருக்காங்க. அதான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாகத்தான் 30 நாட்களில் காவலில் வைக்கப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டாலோ பிரதமர் சரி சிஎம் சரி மத்திய மற்றும் மாநில அமைச்சரவை பதவி நீக்க மத்திய சரி அந்த மசோதா பற்றி தான் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சரிங்களா மக்களை தாக்குதல் செய்திருக்காரு. மசோதாவின் வரைகள் படிதான் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கும்போது தான் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கான ஒரு மேற்பட்ட தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக தான் 30 நாட்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் பிரதமரின் ஆலோசனை பேரில் தான் குடியரசுத் தலைவர் அவர் பதவியில் இருந்து எப்படி நீக்கப்படுவார். இதுதான் காவலில் எடுக்கப்பட்டுள்ள 31 அந்த ஒரு நாளில் தான் நடைபெறும். அதுபோல தான் பிரதமர்கள் முதலமைச்சர்கள் மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேச அமைச்சர்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக 30 நாட்களாக காவலில் வைக்கப்பட்டதோ அல்லது கைது செய்யப்பட்டதோ 31 நாட்கள் என்னாச்சு அவர்கள் பதவியில் நீக்கப்படுவார் என்ற பிரிவில் தான் இந்த மசோதா எப்படி இருக்கிறது. இந்த மசோதா பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் நியமனம் மற்றும் பொறுப்புகளை பற்றி பேசும் அரசியலமைப்பின் 75வது பிரிவை திருத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் தான் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இங்கிலீஷ் சொன்ன ஜேபிசி அனுப்பப்பட்டது. அடுத்த ஒரு நாடாளுமன்ற கூட்டுத்தொடர் தான் முதல் நாளில் தனது அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு சமர்ப்பிக்கும். எதிர்கட்சிகள் தங்கள் ஆட்சேபனையை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன் பதிவு செய்யலாம் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி கூறி உள்ளனர். இந்த மசோதா தான் தமிழ்நாட்டில் திமுக அரசியல் அமைச்சர் இருந்துள்ள வி செந்தில் பாலாஜியிடம் அந்த கைது தான் ஒரு சர்ச்சையை தொடர்ந்து தான் கொண்டு வரப்பட்டது. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகுதான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவரை பதவியில் நீக்கி உள்ளனர். உச்சநீதிமன்றம் பாலாஜிக்கு சரிங்களா அவர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கிய பிறகுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை மீண்டும் அமைச்சர் பதவி இருக்க வச்சிருக்காரு. அதுல என்ன ஆச்சுன்னா பாலாஜி சரிங்களா மீண்டும் அமைச்சர் ஆகியதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பின்னர் தான் அமைச்சரை பதவியிலிருந்து மாநிலத்தில் அவர் நீக்கப்பட்டுள்ளனர். 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2005ஆம் ஆண்டு மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2005ஆம் ஆண்டு மற்றும் யூனியன் பிரதேச அரசு மசோதா 2025ஆம் ஆண்டு ஆகிய ஒரு 3 மசோதாக்கள் நடப்பு நாடாளுமன்ற இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு கூட்டத்தொடர் தாக்கல் செய்யப்படும் என அமித்ஷா மக்களவை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை என்று தகவல் செஞ்சிருக்காரு. மசோதாவின் நோக்கம் என்ன? இது ஒரு காரணங்கள் என்ன இருக்குன்னா இதுவரை குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எந்த ஒரு அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி அல்லது பிரதமரும் சரி பதவியில் இருந்து நீக்குவதற்கு எந்த விதிகளும் இல்லை. இதுவரை குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள பிறகுதான் மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களே உறுப்பினர் பதவியும் சரி சட்டமன்ற உறுப்பினர் சரி உறுப்பினர் பதவியும் சரி பறிக்கப்பட்டது. மசோதாவின் நோக்கம் மற்றும் காரணங்கள் குறித்து அமித்ஷா அளித்த அந்த அறிக்கையை என்ன சொல்றாங்கன்னா மக்களை தெரிவித்தாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் இந்திய மக்களின் நம்பிக்கையும் சரி விருப்பங்களும் சரி பிரதிபலிக்கின்றார்கள். அவர்கள் அரசின் நலனுக்காக தான் மேல் உயர்ந்து பொது நலனுக்காக மட்டுமே செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியில் இருக்கும் அமைச்சர்களின் நலத்தையும் சரி குணமும் சரி சந்தேகக்கூடிய அற்பாகப்பட்டதாக இருக்க வேண்டும் என அது கூறப்பட்டது. மேலும் தான் மோசமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு அமைச்சரை அரசியலமைப்பு ஒழுக்கத்தையும் நல்லாட்சி கொள்கை பாதிக்கலாம். இதனால தான் அரசு மீதான ஒரு மக்கள் நம்பிக்கை குறையும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டது. மோசமான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டுள்ள காவலில் வைக்கப்பட்டுள்ள அமைச்சரவை நீக்குவதற்கு அரசியலமைப்பு எந்த விதிகளும் இல்லை. இதை கருத்தில் கொண்டுதான் பிரதமர் வர முதலமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்களை நீக்குவதற்கு அரசியலமைப்பின்
75 மற்றும் 164 மற்றும் 239 ஏஐ பிரிவுகளின் திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் என அறிக்கையில் மேலும் எப்படி கூறப்பட்டுள்ளது. இதுவரை கைது செய்யப்பட்டவர்களோ அல்லது காவலில் வைக்கப்பட்டு இருந்தாலுமே பல ஒரு அமைச்சர்கள் பதவி விளங்கவில்லை. இது சட்டமன்றால் இது தவறாக பயன்படுத்த முடியும் என எதிர்கட்சிகள் கூறுகின்றார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஹேமந்த் சோரன் ஆகியோர் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது கைது செஞ்சிருக்காங்க. அவர்கள் வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டதா இவர்கள் கைது குறித்து எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி அரசனோட உத்தி என்ன இருக்குன்னா, இது எதிர்கட்சிகளை குறிவைப்பதாக உருவாக்கப்பட்டது. கைதிகளின் எந்த விதமான விதிகளை பின்பற்றப்படவில்லை. எதிர்கட்சி தலைவரின் சரி கைதிகளை அதிகரித்துள்ளது. மேலும் தான் இவற்றில் பல ஒரு முரணங்கள் உள்ளது. புதிய மசோதா தற்போது முதலமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ள உடனே பதவியிலிருந்து நீக்கிவிடும். எதிர்கட்சியிலே நிலை குறிய வைக்க இதுவே சிறந்த வழி என இந்த மசோதா குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் சரி அபிஷேக் மனு சிங்வி குறிப்பிட்டுள்ளனர். மழைக்கால ஒரு கூட்டுத்தொடரில் ஆகஸ்ட் 21 முடிவதுள்ளது. மேலும் தான் அரசுக்கு நாடாளுமன்றம் 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் தான் இந்த மசோதா கொண்டு வந்த நோக்கம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு சொல்லியிருக்காங்க ஆங்கில நாளிதழ் இந்துஸ்தான் டைம்ஸ் அரசியல் ஆசிரியர் வினோத் சர்மா அவர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மசோதா பத்தி. இந்த மசோதா தான் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி ஒப்புக்கொள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. நரேந்திர மோடி விரதமா இருப்பதற்கு தெலுங்கு தேச கட்சியின் ஆதரவாக தான் இந்த மசோதாவின் நோக்கம் அரசியல் குற்றமைகள் ஊழலை கடிமை எதிர்க்கிறது என்று மனதை உருவாவதற்கான உள்ளது என தெரிவித்து உள்ளனர். இந்த மசோதா நிறைவேறிய ஆளுநருக்கு எந்த விதமான முதலமைச்சரும் சரி நீக்க அதிகாரம் கிடைக்கும். ஆனால் ஆளுநர் தனது பதவி தவறாக பயன்படுத்தும் சரி அது ஒரு குற்றச்சாட்டுகளே உள்ள என்பது வேறு விஷயம்தான். இருப்பினும் தான் இந்த சட்டத்தின் அதிகார வரம்பிலிருந்து ஆளுநர் வெளியே வைக்கப்பட்ட என்று வினோத் சர்மா மேலும் தெரிவித்து உள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றவாளிக்கும் இடையிலான ஒரு வித்தியாசத்தை அளிக்க செய்யப்படும் ஏற்பாடு தான் இது. அரசியலில் விளையாட்டின் ஒரு பகுதியாகத்தான் மாறுவதற்கு அமலாக்கத்துறையின் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. தேர்தலில் வெற்றி பெற முடியாத இடங்களில் எதிர்கட்சிகள் ஆட்சியை கலைப்பதற்கு இது ஒரு வழியாகும். உள்துறை அமைச்சர் தனது கட்சியில் உள்ள சிலரை கையாள முடிச்சிருக்கார் என்று எனக்கு தோன்றுகிறது என இந்த மசோதா குறித்து தான் ராஷ்டிரிய ஜனநாயக தளத்தின் மாநிலவை உறுப்பினர் மனோஜ் ஜாஜா கூறி உள்ளனர். சிபிஐ எம்எல் பொதுச் செயலாளர் தீபக் பட்டாக் சார் அவரு இந்த மசோதா விமர்சித்து இது நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பின் மீது நேரடி தாக்குதல் என்று கூறியுள்ளனர். இந்த மசோதா மூலம் தான் மத்திய அமைப்புகளால் தான் இடி மற்றும் சிபிஐ வருமான வரித்துறை மற்றும் ஏஐஏ ஆகியவற்றின் தவறான பயன்பாடு அதிகரிக்கும் என தீப் கக்கர் தெரிவித்து உள்ளனர்.